ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய அம்மையப்பருடைய திருவருளினாலே இன்று நாம் கந்த புராணத்தை 123வது அமர்வாக சிந்திப்பதற்கு திருவருள் கைகூடி அமைக்காக எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய அம்மையப்பருடைய திருவடிகளை போற்றியும் எல்லாம் வல்ல சென்ற அமர்விலே காசிப முனிவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் உபதேசம் செய்கின்றார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்வதாக அமைந்த அந்த கதையில் புராணத்தில் அவர் உபதேசம் செய்தது யாருக்கு என்றால் நமக்கு சொல்லுதுன்னா அது யாருக்கு? அது நமக்கு தான். அதனால் நாம் அந்த உபதேசத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். அவர் சொல்லும்போது பரம்பொருள் சிவபெருமான் தான். அவர் தான் இக இன்பத்தை, இந்த வாழ்க்கையில் பெறக்கூடிய இன்பத்தையும் இந்த வாழ்க்கைக்கு பிறகு மறுபிறவியில் பெறக்கூடிய இன்பத்தையும், 2 இன்பத்தையும் தரக்கூடிய ஒரே தெய்வம் சிவபெருமான் தான். வேற எந்த தெய்வத்துக்கும் விதியை மாற்றக்கூடிய சக்தி கிடையாது. அப்படி எந்த தெய்வமாவது மாற்றுகிறது என்றால் அது யாருடைய திருவருளால் நடக்கும் என்றால் சிவபெருமானுடைய திருவருளால் நடக்கும். ஞானசம்பந்தர் இறந்து போனவங்கள உயிர்ப்பிக்கிறார். அப்பர் பெருமான் இறந்து போனவங்கள உயிர்ப்பிக்கிறார். சுந்தரர் பெருமான் இறந்து போனவங்கள உயிர்ப்பிக்கிறார். அப்போ அவங்க விதி முடிஞ்சு இறந்து போன பிறகு அந்த விதியை மாற்றி உயிர்த்தெழ செய்கின்றார்கள் என்றால் இந்த அருள் எங்கே கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞானசம்பந்தருக்கோ சுந்தரருக்கோ அல்லது அப்பருக்கோ இல்லை. இது அருள் யாருடைய அருள்? அது சிவபெருமானுடைய திருவருள். அதனால் விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் சிவபெருமானால் மட்டும்தான் முடியும். ஆனால் அதை நம்மால் பெற முடியும், சாமிகிட்டேருந்து பெற்று செய்ய முடியும். மேலும் சில விளக்கங்களை உங்களுக்கு நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கண்டேய புராணத்தை உனக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கண்டேய புராணத்தை சொல்லுகின்றார். உள்ள விஷம் இருக்கக்கூடிய அமிர்தத்தை போன்றது. சில நேரத்தில் அமிர்தம் வேலை செய்யும், சில நேரத்தில் விஷம் வேலை செய்யும். அதாவது விஷத்தை உள்ளே வைத்திருக்கக்கூடிய அமிர்தத்தை போன்ற கண்களை உடைய பெண்களால் மயக்கமுறாத ஒரு முனிவர் இருக்கிறார். அவர் கடகம் என்ற ஊரில் இருக்கிறார். முனிவருக்கு குழந்தைகிறான். முனிவர் அப்படின்னாவே நாம் என்ன நினைச்சிடறோம்? கணவன மண்மையா இல்லாதவங்க, முற்றும் துறந்து காட்டுக்கு போயிருக்கிறவங்க அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த புராணத்தின் பிரகாரம் அப்படியெல்லாம் இல்லை. அப்போ அவருக்கு வேறு, அதாவது அது மற்ற பெண்களுடைய மயக்கத்துக்கு அவர் செல்லாதவர். அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க. மனைவி இருந்தால் தானே குழந்தை வரும். ஒரு மனைவி இருக்காங்க. அந்த மனைவி மட்டும்தான் அவர் மயக்க முடியும், அவரை மயக்க முடியும். அந்த மனைவி கிட்ட மட்டும்தான் அவர் வாழ்வார். அவர்கிட்ட அவங்கக்கிட்ட ஒரு குழந்தை பெற்றுக்கினாங்க. சார்ந்தான் கவுச்சகன்னு பேர். அவருக்கு முனிவர் பேர் குச்சகன். அப்போ முனிவர் பேர் குச்சகன், அவங்க பையன் பேர் கவுச்சகன். அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ காட்டுக்கு அனுப்பி அங்கே தவம் செய்கிறார். முனிவரே காட்டில் தாங்கிறார். அவர் வாழ்ந்துன்னு இருக்கிறார். இப்போ பையனை என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், குடும்பத்தில் சேரக்கூடாது, நீ போய் காட்டுக்கு போய் தவம் செய். இப்போ பழைய காலத்தில் என்ன பண்ணுறாங்க, பையனை காட்டுக்கு அனுப்புகிறாங்கன்னா கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகாத பையனை காட்டுக்கு அனுப்பி தவம் செய்ய வைக்கிறாங்க. அதுக்கு பேர் என்னன்னா பிரம்மச்சாரிய தவம்னு பேர். ஆசிரியரிடம் அனுப்பி
என்னென்ன கலைகளை கற்றுக்கொள்ள முடியுமோ எல்லா கலைகளையும் கற்றுக்கொண்டு அதன் பிறகு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, 15 வயசு ஆகிடும், 12-13 வயசு டீனேஜ் வந்துடும். டீனேஜ் வந்தாவே என்ன பண்ணுவாங்க, பொண்ணுங்களை பார்த்தா மயங்கிடுவாங்க. அப்போ அந்த பசங்களுக்கு என்ன பண்ணணும்னா தன்னை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வேண்டும். அதனால தான் பிரம்மச்சாரிய ஒழுக்கத்திற்காக அந்த பிள்ளைங்களை தவம் செய்ய அனுப்புகிறார்கள். அப்போ 5 வயசுலேருந்து ஆரம்பித்து 10 வயசுக்குள்ளே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஓரளவுக்கு 15 வயசுக்குள்ளே அவங்க கல்வி கற்றுக்கிடுகிறார்கள். 10 வருஷம் அவங்க கல்வி கற்று நிறைவு அடைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, தவத்துக்கு போகிறாங்க. தவத்துக்கு போய் தன்னை கட்டுப்படுத்துகிறார்கள். மனசை கண்ட இடத்துல அலைய விடக்கூடாது. இறைவன் நமக்கு என்ன வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்றார் அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்று தன்னை கட்டுப்படுத்துவதற்காக பிள்ளைகளை என்ன பண்ணுறாங்க, தவத்துக்கு அனுப்புகிறாங்க. அதே போல தான் இந்த கௌச்சிக முனிவர் காட்டிற்கு தவம் செய்ய செல்கின்றார். இப்போ நாம் நேற்று போன வாரம் சொல்லும் பொழுது முனிவரில், தவம் செய்யக்கூடிய முனிவரில் வான்மீகி முனிவரை பற்றி பேசணும். அவர் தவம் செய்ய உட்கார்ந்து தவம் செய்ய ஆரம்பித்து என்ன பண்ணிடுச்சு, புத்தியே கட்டிடுச்சு அவரை சுற்றி. அப்போ அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆதீண்டு குற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதீண்டு குற்றின்னு யாராவது இந்த வார்த்தையை நீங்கள் எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆதீண்டு குற்றி கிராமத்து சைடில் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஊர்லேயும் கிராமத்தில் போனீங்கன்னா மந்தைவெளின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த மந்தைவெளியில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பெரிய கல் தூணு நட்டு வச்சுருப்பாங்க. அது வேறு எதுக்கும் பயன்படுத்த மாட்டாங்க, அந்த தூணு மட்டும் நட்டு வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊரில் மக்கள் ஆடு மாடு மேய்ப்பாங்க. ஆடு மாடு மேய்க்கும் போது அந்த வழியாக வரும்பொழுது அந்த மாடுகளெல்லாம் என்ன பண்ணும், அதுகளுக்கெல்லாம் அந்த இடத்துல அரிப்பு ஏற்படும், திணவுன்னு சொல்லுவாங்க. அதுகளுக்கு அங்கே திணவு இந்த இடத்துல ஏற்படக்கூடிய அரிப்பை அதால் சொரிஞ்சிக்க முடியாது. காலால் போனால் காது வரலும் வரும், இப்படி மடக்கி சொரிய முடியாது. கொம்பால் போட்டாக்க தோள்பட்டை தன்னாண்ட போகும், இந்த இடத்துல சொரிய முடியாது. அதனால் அந்த ஆடு மாடுகளுக்கு நாம் எப்படி நடுமுதுகை சொரிய முடியாதோ அந்த மாதிரி ஆடு மாடுகளுக்கு அந்த கழுத்து பகுதியை சொரிய முடியாது. அந்த இடம் பார்த்து தான் கரெக்டாக ஈ கடிச்சின்னு இருக்கும். ஈ கடிக்கும், உனி கடிக்கும். இந்த கடிக்கிற வேலைலாம் அங்கே நின்று கடிப்பாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அப்போ அதை எப்படி தருத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான தூணில் போய் கழுத்தை வச்சு நல்லா உராயும். அப்படி இல்லையா புதார் இருந்தால் அந்த புதாரில் என்ன பண்ணோம், வச்சு தேய்ச்சினே போவோம், இப்படி தேய்ச்சினே போவாங்க, அப்படி தேய்ச்சினே வருவாங்க. அதுக்காக தான் நாம் ஆடு மாடு வளர்க்கும் போது அந்த கழுத்து பகுதி அப்படி தேய்ச்சி விட்டோம்னா அவர் எதமாக காட்டின்னு இருப்பார். என்னதான் மாடு உதைக்கிற மாடாக இருந்தாலும் சரி தான், கண்ணு விடும்போது அது எழுத்தால நின்று அது கழுத்து அப்படி லேசாக சொரிஞ்சு விட்டால் போதும், அவர் மாடு கம்முன்னு காட்டின்னு இருப்பார், உதைக்கிறத மறந்துடுவார். பால் கறங்குறவங்க ஈஸியாக கறந்துடுவாங்க. கறந்து முடிச்சாச்சா கழுத்தை சொரியத்தை விட்டுருவாங்க. அப்போது இந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் இந்த இடத்துல அரிப்பு ஏற்படும் பொழுது ஊருக்கு நடுவில் ஒரு தூணு நட்டு வச்சுருப்பாங்க. அங்கே வருவாங்க, நேராக வந்து நல்லா 4 தேய்ச்சி அந்த அரிப்பை அடக்கின்னு அதுக்கப்புறம் போவாங்க. அதுக்கு பேர் தான், அந்த தூணு இருக்கு பாரு, அந்த தூணுக்கு பேர் தான் ஆதீண்டு குற்றி அப்படின்னு பேர். ஆ என்றால் பசு, பசுக்கள் தீண்டி அதை போய் நல்லா தேய்ச்சி தன்னுடைய திணவை அடக்கி கொள்ளக்கூடிய குற்றினா குச்சி. அது என்ன பண்ணும், எத்தனை மாடு வந்து மேய்ச்சா வந்து உராஞ்சாலும் சரி தான். ஒரு ஊரில் 100 மாடு இருக்கும், 100 மாடு வந்து காலிலேருந்து சாயந்தரம் வரலும் தேய்ச்சினே இருந்தாலும் அது மாடு கம்முனே தான் நிற்கும். நேற்று காலையில் ஒரு மாடு மேய்ஞ்சது, இன்றைக்கி ஒரு மாடு கிழுத்தாது. பொம்பளை மாடு தேய்ஞ்சாலும் கம்மன் தான் இருக்கும், ஆம்பளை மாடு தேய்ச்சாலும் கம்மன் தான் இருக்கும், ஆடு வந்து தேய்ச்சாலும் கம்மன் தான் இருக்கும், 2 மாடு வந்து முட்டிட்டு போனாலும் கம்மன் தான் இருக்கும். இந்த கௌச்சிக முனிவர் காட்டில் சென்று தவம் செய்யும் பொழுது எப்படி தவம் செய்கின்றார் என்றால்
ஆதிண்டு குற்றியை போல தவம் செய்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன பண்ணும், ஆடு வந்து இவர் உட்காந்து இருப்பார், இப்படி உட்காந்து ஓம் நம சிவாய ஒரு ஆடு உராஞ்சிட்டு ஓம் நம சிவாய ஒரு மாடு வரும், நல்லா பின்னால் இருந்து கழுத்தில் நல்லா 4 தேய்ச்சிட்டு அவர் மாடு போகும். ஓம் நம சிவாய அடுத்த மாடு வருவார், அவர் 2 தேய்ப்பார். ஓம் நம சிவாய. எதுக்குமே கவலை கிடையாது. ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும். அது சில நேரத்தில் நம்ம நாய்க்குட்டியெல்லாம் நம்ம மேலே வந்து விளையாடுற மாதிரி மாடும் நம்மக்கிட்ட பாசமாக இருக்கும். பாசமான விலங்குகளில் மாடு ஒன்று. மாட்டும் பக்கத்தில் நாம் போய் உட்கார முடியாது. வளர்க்குறவன் உட்கார்ந்தானா சும்மா இருக்காது, நக்கியே நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணி நிற்பார். சும்மா நக்கிக்கினே இருக்கும். ஆனால் நமக்கு வந்து கொஞ்சம் எதமாக இருக்கும். அப்படி லேசாக அப்படி காட்டி விட்டுனா அந்த பக்கம் நக்கி போடுவார், இப்படி காட்டி விட்டா இப்படி நக்கி விடுவார். ஏன்னா நாக்கு வந்து பல்லாக இருக்கும், முள்ளாக இருக்கும். நம்ம நல்லா பிரஷ் போட்டு சொரியிற மாதிரி இருக்கும். ஆனால் இது நக்கலை, இது உராயுது. நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா கண்ணு ஊட்டி நம்ம மேலே ஏறி இப்படி பின்னாலேருந்து மேலே ஏறுவார். அதுகளுக்கு ஜாலியாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் நாம் பார்த்த மாதிரி அவர் இந்த தவம் செய்யும் பொழுது இந்த மாடுகள் எல்லாம் உராய்கின்றன. உராய்ந்தாலும் அவர் என்ன பண்ணார், ஏய் இங்கே அங்கிட்ட வராய், திட்டுறது விரட்டுறது எதுவுமே இல்லை. ஆனானப்பட்ட அர்ஜுனன் தவம் செய்யும் பொழுது பன்றி வருகிறது, அந்த பன்றியை கொல்லுகின்றான், தவத்தை விட்டு ஏஞ்சி போய் சாவடிக்கிறான். ஆனால் இங்கே எதுவுமே இல்லை, அசைவே இல்லை, அப்படியே உட்காந்துங்கிறார். ஆதிண்டு குற்றி என தவம் செய்கின்றார். தட மறை, மறைனா மானினங்கள், ஆடு மாடுங்கள் மட்டும் கிடையாது, மானினம் அது வந்து வராயுது, ஆடு வந்து வராயுது, மாடு வந்து வராயுது, மானு வந்து வராயுது. எதெல்லாம் வராயன்னு ஆசைப்படுதா 2 தேய்ச்சிட்டு போகுது. இந்த மாதிரி எல்லா விலங்குகளும் தன் மீது உராய்ந்து தன்னுடைய திணவுகளை போக்கி கொண்டாலும் தவநெறியிலிருந்து சிறிது மாறாமல் தவம் செய்து கொண்டிருக்கின்றார். பேருனாது கௌச்சிக முனிவர். கௌச்சிகன் அவங்க அப்பா தான் முனிவர், இப்போ பையனாக தான்ங்கிறான். என்னாலும் என்னைக்கு தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அப்போவே அவங்க என்ன மாறிடுறாங்க, முனிவராக மாறிடுறாங்க. என்னைக்கு ரவி ஐயா அழகாக தீட்சை வாங்கினாரோ அன்னைக்கே ரவி முனிவர். அவருக்கு ஒரு மனைவி உண்டு, அவருக்கு பிள்ளைகள் உண்டு, ஆனால் அவர் ரவி முனிவர். அப்படிதான் இன்றைய காலகட்டத்தில் சாதாரண மக்கள் முனிவர்னு அவர் குடும்பத்தோடு இருக்கிறாருன்னா குடும்பத்தோடு தான் இருப்பார். குடும்பத்தோடு இருந்தாலும் அவர் என்னது, முனிவர். அதான். ஆனால் இந்த அருமையான சிவ தவத்திலே இருக்கக்கூடிய கௌச்சிக முனிவர் இந்த விலங்குகள் எல்லாம் செய்கின்ற சேட்டைகளை எல்லாம் மனதிலே சிறிது கூட ஏற்றாமல், நம்மால் ஒரு கொசு கடிச்சா நம்மால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல, ஒரேடியாக அடித்து அதை காலி பண்ணி ஒரு கொலையை பண்ணுறோம். ஒரு கொலை கிடையாது, ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 10 கொலையாவது பண்ணுவோம். பேட்டை வச்சு 100 கொலை பண்ணுவோம். இப்படியெல்லாம் நாம் என்ன பண்ணுறோம், பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுறோம். ஆனால் அவர் காட்டில் கொசு கடிக்குது, பள்ளி பூரா எல்லாம் தான் ஏறும். நம்ம மேலே ஒரு சின்ன எறும்பு ஏறினா நமக்கு துடிச்சு போயிடுறோம். ஒரு கற்பாம்பூச்சி ஏறிச்சுன்னா இருக்கிற சட்டையெல்லாம் கட்டி கடாச்சிட்டு ஓடுறோம். அந்த அளவுக்கு நாம் என்ன பண்ணுறோம், ஓவர் சென்சிட்டிவாகிறோம். இவர் எரும மாடே உராஞ்சாலும் சரி தான், அப்படியே கல் மாதிரி நிற்கிறார். அந்த அளவுக்கு தவத்திலே சிறந்தவராக இருக்கிறார். இங்கே அழகாக ஒரு செய்தி இந்த இடத்துல வருது. நாம் திருமாலுடைய திருவருளை பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு கேள்வி, இந்த பத்தியை வச்சு ஒரு கேள்வி. திருமாலுடைய திருவருள் நமக்கு வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய வேண்டும். புரியுதா? திருமாலுடைய திருவருளை பெற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய வேண்டும். ஏன்னா இப்போ கௌச்சிக முனிவர் யாரை நோக்கி தவம் செய்கிறாரு? சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறார். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய் தான் சொல்லின்னு இருக்கிறார். இதை பார்க்குறார் திருமால்.
பார்த்துட்டு அவர் ஓடியாரார். இந்த உலக மக்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? திருமாலுக்கு இருக்கு. ஆனா இங்க கௌச்சிக முனிவர் யாரை நோக்கி தவம் செய்கிறார்? சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறார். திருமால் வரார். வந்து, மகனே போற்றுவான் நமச்சிவாய், மகனே நீ நீடூடி வாழ்க, நீ நல்லா இருக்கணும். இந்த தவத்தை பார்த்துட்டு சிவபெருமானை நோக்கி தவம் செய்யக்கூடிய இந்த தவத்தை பார்த்துட்டு முதலாக வந்து அருள் செய்பவர் யார் என்றால் திருமால். திருமால் வரார் முதலா. இவர் திருமாலை கூட்டாரா? கூப்பிடல, ஆனால் வரார். அதை தான் இந்த இடத்துல கந்த புராணத்தில் இன்றைய செய்தியில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் சிவபெருமானை நோக்கி தவம் செய்தால் திருமாலும் நமக்கு அருள் புரிவார். இப்போ இந்த தவத்தை பார்த்துட்டு திருமாலே மெச்சி அவங்கிட்ட வந்துடுறார். வந்து எழுப்புறார், தம்பி ஏந்திருப்பா, நான் திருமால் வந்திருக்கிறேன். அற்புதம் எய்தி மைந்தன் அருந்தவம் புகழ்ந்து முன்போல் அவனை போற்றார். நீ சிவபெருமானை நோக்கி மிக சிறப்பாக தவம் செய்து கொண்டிருக்கின்றாய். நம்ம கிளாஸ் பிள்ளைங்கள்னா கூட வேறு கிளாஸ் பிள்ளைங்க நல்லா படிக்குதுன்னு தெரிஞ்சால் நாம் என்ன பண்ணோம்? கிட்ட போய் நின்று நல்லா படிக்கிற, நின்று நல்லா படிக்கணும், சாதிக்கணும், வாழ்த்துக்கணும். நான் அந்த பக்கத்து கிராமத்துலேருந்து வந்துனே இருக்கிறேன். கூட பக்கம் போயிட்டு பாண்டிச்சேரிக்கு வரும்பொழுது அந்த இடத்துல வழியில் ஒரு கூரை வீட்டில் ஒரு பொம்பளை புள்ள அழகாக உக்காந்துன்னு தெருவில் உக்காந்துன்னு ஏதோ ஒரு மூட்டையை போட்டு கவுத்து போட்டு உக்காந்துன்னு பாடம் எழுதினுக்குது. பார்த்தேன், இந்த பிள்ளைய பார்த்தேன். நம்ம வீட்டு பிள்ளைங்களை உக்காந்து படிங்கடான்னு சொன்னால் செல்ஃபோன் வண்டின்னு. ஆனால் அந்த சாலை ஓரமாக வசிக்கக்கூடிய அந்த பிள்ளைங்க வீட்டில் உட்காந்து படிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் வெளியில் பானையை கவுத்து போட்டு உக்காந்துன்னு அதில் உட்காந்து எழுதி நிற்குது அந்த குட்டி பொண்ணு. பார்த்தேன், படிக்கிறதுக்கே ஆசை, பார்க்கறதுக்கே ஆசையாக இருக்குது. அப்படியே வண்டியை திருப்பி நேராக ஓட்டின்னு போய் ஒரு கடையில் நிறுத்தி ஒரு ஜாமெண்ட்ரி பாஸ் கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்து அதுக்கிட்ட நின்று, இந்தாடா ராஜா, நீ படிக்கிறது பார்க்கறதுக்கு எனக்கு ஆசையாகுது, இந்தா உனக்கு வச்சுக்கோ, நீ நல்லா படி. இந்த வீட்டை நீங்கள் அப்பா அம்மா கிட்ட கஷ்டப்படுறதெல்லாம் தாண்டி நீ நல்லா படித்து அப்பா அம்மாவையும் வசதியாக வாழ வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. வாழ்த்திட்டு வரோம். இப்போது அந்த பிள்ளைய நாம் வந்து ஜாமெண்ட்ரி பாஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு உக்காந்து படிச்சுதா? கிடையாது. அதுவும் புத்தகத்தை அது படிச்சிருந்தது. நாம் வழியில் யாரோ போகும்போது பார்க்குறவங்க என்ன பண்ணுறோம்? ஆசையில் இந்த மாதிரி பிள்ளைங்க படிக்கணுமாச்சே, இதிலெல்லாம் நாம் வந்து என்ன பண்ணோம்? வளர்த்து விடணுமாச்சே அப்படின்ற ஆசையில் நாம் என்ன பண்ணுறோம்? ஒரு பரிசு வாங்கி கொடுத்து படுறா ராஜான்னு சொல்கிறோம். இதே தான் சிவபெருமானை நோக்கி நாம் தவம் செய்தால் மற்ற தெய்வங்கள் எல்லாம் நம்மை ஆசையோடு பார்ப்பார்கள். இந்த மாதிரி தவமானது உலகத்திலே செழிக்க வேண்டும் என்று அவர்கள் நமக்கு ஓடி வந்து அருள் செய்வார்கள். இதை தான் நாம் கந்த புராணத்தில், மார்க்கண்டேய புராணத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி. அவர் வந்து எழுப்புறார், மகனே எழுந்துடுறான்றார். அழகாக திருமாலுடைய தன்னுடைய கரத்தாலே அவனை, நாம் எப்படி நல்லா படிக்கிற பிள்ளைங்களை முதுகில் தட்டி கொடுப்போம்ல, அந்த மாதிரி திருமால் என்ன பண்ணுறாரு? முதுகில் தட்டி கொடுக்குறாரு. மலை போன்று, மலைனா அசையாமல், இவ்வளோ விலங்குகள் 4 ஒராய்ஞ்சாலும் என்ன பண்ணுறேன்னு அசையாமல் மலை மாதிரி இருக்கிற பாரு. மலைடா சொல்லலாம்ல, மலை. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அசைஞ்சு கொடுக்கக்கூடாது. அந்த பிரச்சனையெல்லாம் வந்து மோதிட்டு தேய்ச்சி பார்த்துட்டு அது மாதிரி போயிடும். ஒரு பிரச்சனை போச்சுன்னா இன்னொரு பிரச்சனை வரும் தான். அது வந்து நம்மளை தேய்ச்சி பார்த்துட்டு போயிடும், ஆனால் நிற்காது. ஆனால் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அசைந்து கொடுக்காமல் நாம் சரியாக இருக்கும் பொழுது ஒரு காலத்தில் திருமால் வந்து அருள் புரிகிற மாதிரி ஒன்று ஒன்றா அருள் புரிகிறவங்கெல்லாம் வருவாங்க, வந்து நமக்கு அருள் புரிவார்கள். அவர் சொல்கிறார், திருமால் சொல்கிறாரு, என்ன பண்ணுற? மலை போல அசைவற்று தவம் செய்தாய். கண்டுபிடிப்பார், திருமாலே வருவார்.
இவன் தவம் செய்கிறானா இல்லை சும்மா வேஷம் போடுறானா? எங்கள் அப்பா வந்தார் இல்லை, இவன் படிக்கிறதுக்கு அனுப்பணும், ஹாஸ்டலுக்கு படிக்க போகிறானா இல்லை சினிமா பார்க்குறானான்னு வந்தார். என்றைக்குமே இல்லாமல் அன்னைக்கு தான் சினிமாவுக்கே போனோம். கரெக்டாக வந்து பக்கத்தில் உக்காந்துன்னு கூப்பிட்றாரு, இடைவேளை கட்டை தம்பி சிவஞானம்ன்றார். என்னடான்னு பார்த்தா அப்பங்காரன் இல்லையா? அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணணும். சிவபெருமானை நோக்கி தவம் சரி. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், பையன் படிப்பான், நாங்கள்லாம் தப்பு பண்ணிக்கிறோம் தான், இல்லைன்னு சொல்லலை. இப்போ வந்துருக்கிற கடல் புறா சினிமா படம் இருக்குல்ல, அதெல்லாம் கதை புத்தகமாக படிப்போம். அம்மா நான் படிக்கிறேன், படுறா புள்ள படிக்குது, நாம் கதை புத்தகம் படிச்சணும். சாண்டில்யன் கடல் புறா படிச்சுன்னு படிக்க தெரிஞ்சவங்க தான் என்னடா படிக்கிற, புஸ்தகம் படிக்கிறேன். புஸ்தகம் படிக்கிறது தெரியுது, என்ன புஸ்தகம் படிக்கிறேன்? திருப்பி பார்த்தா கதை புஸ்தகம். பாட புஸ்தகத்தை விட்டு கதை புஸ்தகம் படிச்சுன்னுங்கிற, தெரியுதா? ஆய்வு செய்யணும். அப்போ திருமால் ஆய்வு செய்கிறார். ஒரு பன்றி வடிவத்தில் வந்தோ இல்லை மான் வடிவத்தில் வந்தோ 2 வராயிருக்கு. இவன் உண்மையா தவம் செய்கிறானா இல்லை சும்மா உட்காந்து சீன் போட்டுனுக்கிறானா அப்படின்றதே ஒரு வராய்ச்சி பார்த்துட்டு போயிடுது. ஆமாம், இவன் உண்மையாக தான் தவம் செய்ய. இன்றைக்கி பசங்க பெட்டில் உக்காந்து புஸ்தகம் படிச்சுன்னு இருக்குவோம். அம்மா நான் படிக்கிறேன், பார்த்தா புஸ்தகம் தாங்க இது. கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியும், நடுவில் செல்ஃபோன் இருக்கு. புஸ்தகம் படிக்கிறோம், இப்படியே தானே படிக்கணும். இப்படின்னா படிக்கிறது ஆய்வு செய்யணும். வந்து பார்த்தா தான் தெரியும். அதை போல தான் திருமால் நடுவில் வந்து இந்த மாதிரிலாம் டெஸ்டெல்லாம் நிகழ்த்திட்டு நீ மலை மாதிரி அசையாமல் என்ன பண்ணுற, உன்னுடைய கவனத்தில் இருக்கிறாய். படிக்கிற பிள்ளைகளுக்கு நடுவில் டிவி போட்டால் நம்ம காதில் விழக்கூடாது. எவனோ பக்கத்தில் அங்கே ஏறாருன்னு அடித்தா நம்ம காதில் விழக்கூடாது. அப்பா அம்மா உள்ள சண்டை போட்டுக்கினா நம்ம காதில் விழக்கூடாது. நம்முடைய சிந்தனை புறா எதில் இருக்கணும், நாளைக்கு ஹோம்ஒர்க் காட்டணும், நாம் படிக்கணும். தொழில் செய்கிறவங்களுக்கு நாம் சம்பாதிக்கணும், நம்முடைய குடும்பத்தை வளர்க்கணும். அதை விட்டுட்டு தொழில் செய்கிற இடத்துல உக்காந்துன்னு செல்ஃபோன் நோண்டின்னு படம் பார்த்துன்னு இருந்தால் வர்றவன் என்ன பண்ணுவான், அவனால் முடிஞ்சது 4 அமைக்கின்னு போவான். அப்போ எந்த விஷயமாக இருந்தாலும் சரி தான் கவனச்சிதறல் இருக்கக்கூடாது. நாம் செய்கின்ற செயலிலே சிந்தனை ஒருநிலைப்படுத்தி செய்கின்ற செயலை செய்ய வேண்டும். செஞ்சால் திருமால் வருவார். திருமால் வந்தால் அவர் பொண்டாட்டி திருமகளும் வந்துடும். திருமகள்னா செல்வம் தானாக வந்துடும். நித்யானந்தம் பார்த்தீங்களா, அவன் சும்மா உட்காந்து நமச்சிவாயை தான் சொல்லின்னு இருந்தான். அங்கே திருமாலும் திருமகளும் தாண்டவம் மாறுறாங்க. செல்வம் வந்து கொழுகித மாட்டோம். பணக்காரனாகிறான். உலகத்தில் பெரிய கோடீஸ்வரன் அவன் தான், பெரிய பணக்காரன். தனக்குன்னு ஒரு நாடு காசு கொடுத்து வாங்குறான். அது பூரா என்ன, அது செல்வம். அப்போ அங்கே யார் இருக்கிறது? திருமால் இருக்கிறாங்க, திருமகள் இருக்கிறாங்க. அவன் யாரை நோக்கி தவம் செஞ்சான்? சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சான். ராவணேஸ்வரன் யாரை நோக்கி தவம் செஞ்சான்? சிவபெருமானை நோக்கி தவம் செய்தான். உலகத்தையே ஆண்டான். அந்த மாதிரி நாம் சிவனை நோக்கி தவம் செய்தால் நமக்கு திருமாலே அருள் புரிவார். இப்போ அவரே சொல்றார், நல்லா மலை மாதிரி உட்கார்ந்து தவம் செய்யறடா கண்ணு அப்படின்னு வாழ்த்துறார். இப்போ ஞானம் அப்படின்னா உடனே அவர் என்ன பண்ணுவார்? ஞானானந்தர் பேர் வச்சுக்குவார். உடனே திருமாலுடைய காலில் விழுந்து வணங்குறார். வணங்கின உடனே அவர் ஆசீர்வாதம் பண்ணி, பரவாயில்ல, நீ சிவபெருமானை நோக்கி தவம் செய்கின்றாய், உனக்கு பேரையும் வச்சுட்டார். இனிமேல் உனக்கு மிருக கண்டு உயர்னு பேர். உனக்கு சிவபெருமானுடைய திருவருள் கைகூடட்டும்
பசங்களை பார்த்து, படிக்கிற பசங்களை பார்த்து வாழ்த்துறேன்ல, நீ நல்லா படிக்கிற, பார்த்தா தெரியுது, நீ நினைக்கிற மாதிரி உனக்கு நல்ல மார்க் கிடைக்கட்டும், உனக்கு வந்து நீ எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறியா, உனக்கு மருத்துவ சீட்டு கிடைக்கட்டும், வாழ்த்துட்டு போகிற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, உனக்கு சிவபெருமான் திருவருள் கிடைக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துட்டு கிளம்புறார். எல்லாம் 3 கண்களை உடைய முப்புறம் எரித்தவன் சிவபெருமான். முப்புறங்கள் ஏற்கனவே ஒரு அரக்கன், தேவர்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்துனே இருக்கிறான். என்ன பண்ணான் அவன், நேராக என்ன பண்ணுவான், பூமிக்கும் வானத்துக்கும் நடுவில் ஒரு 3 புறங்களை அமைத்து அந்த 3 புறங்களில் தங்குகின்றான். அங்கேருந்து வருவான், பூமியில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான். அவருடைய அருளினாலே அவர் என்ன பண்ணுறார், நேராக ஓடி வந்து அப்பாவுடைய பாதத்தில் விழுந்து வணங்குறாரு. அப்பா அவர் என்ன பண்ணுறாரு, கட்டி தழுவுறார். வாடா மகனே, காட்டுக்கு போனியே, தவம் செய்ய போனியே, என்னாச்சு? இந்த தவம் செய்தல் அப்படின்றது தான் இன்றைய காலகட்டத்தில். இப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, கல்வியை முடிச்சுட்டு கல்யாணம் வரையிலும் அவன் தவம் செய்யணும். கல்வியை முடிக்கணும், முதல்ல பயிற்சி, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், வில் வித்த, அம்பு, இதெல்லாம் கம்பு சுற்றுறது, எல்லா வித்தையும் கற்றுக்கணும். அது இல்லாமல் இந்த மாதிரியான வேதங்களை எல்லாம் கற்றுக்கணும். கற்றுக்கணும் முடிச்சுட்டு அவன் என்ன பண்ணணும், காட்டுக்கு போய் தவம் செய்யணும். ஏன் தவம் செய்யணும், மனதை அடக்க கற்றுக்கொள்ளணும். தவம் செய்தான் திருமால் வந்துட்டார். உடனே ஓடியாரான், அப்பா நான் தவம் செய்துன்னு திருமால் வந்தார், எனக்கு அருள் புரிஞ்சார், எனக்கு பேர் மிருக கண்டுயர்னு பேர் வச்சிருக்கிறார் எனக்கு. அப்படியா, சந்தோஷம், வாடாம அவனே. இப்போ நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணணும், இதே மாதிரி தான் படிக்க வைக்கணும். படித்து முடிச்சுட்டு அவனை தவம் செய்ய அனுப்பணும். தவம் செய்ய அனுப்புறது தான் முதலாக பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புதல். அதுதான் தவம். அங்கே படிப்பு முடிச்சிட்டும் திருமணத்துக்கு நடுவில் அனுப்புகிற அந்த இடம் பாரு, அதுதான் தவம். திருமணத்திற்கான என்னது, இது பிரம்மச்சாரிய தவம்னு பேர். இந்த காலத்தில் இந்த பிரம்மச்சாரிய தவம் அப்படின்றதுக்கு நம்ம வாய்ப்பே இல்லை, புரியுதா? எல்லாமே அதுவும் லோல்பட்டு கிடக்குது. இதை மீறிய ஒருத்தவன் ஒழுக்கத்தோடு இருக்கிறான்னா அவன் உண்மையாகவே தவம் செய்கிறவன். இந்த சூழ்நிலையில் இவ்வளவு மனதை மாற்றக்கூடிய நிறைய மாயைகள் சூழ்நிலையில் யார் ஒருவன் அந்த மாயை வலையில் விழாமல் பெற்றோருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறானோ அவனே பிரம்மச்சாரிய தவம் செய்கிறான் அர்த்தம். இதுக்காக என்ன பண்ண தேவையில்ல, காட்டுக்கு போக தேவையில்லை. மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் போதும். வீட்டுக்கு வர்றானா, அங்கே டிவி ஓடினுக்குதா, அம்மா டிவி பார்த்துன்னு இருக்காங்களா, அதில் உட்காந்து இந்த படத்தை மாற்றி, ஏமா இந்த படத்தை சும்மா பார்த்துன்னு இருக்கிற, இந்த படம் வைமா, அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரிமோட்டை வாங்கி பிடிங்கி பார்க்குறானா, அவன் மனசை கட்டுப்படுத்தலைன்னு அர்த்தம். நேராக வந்து பேண்ட்டு சட்டையை கழட்டி கிடாச்சிட்டு ஃபேனை போட்டு இல்லை ஏசியை போட்டு உக்காந்துன்னு செல்லுன்னு பண்ணுறானா, மனசை கட்டுப்படுத்தலைன்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு அம்மாவுக்கு உதவி, ஏமா அண்ணாம்மா காலிலேருந்து பாவம் நீ வீட்டு வேலை செஞ்சேன், நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணட்டுமா வந்தானா அவன் தவத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். இதுதான் தவம். அப்பாவுக்கு சின்ன ஹெல்ப்பு, அம்மாவுக்கு சின்ன ஹெல்ப்பு, தன்னுடைய அதுக்கு அடுத்தது நாம் என்ன செய்யணும், வீட்டில் என்ன பணிகள் இருக்குது, இதெல்லாம் யார் ஒருத்தரும் பார்க்குறானோ அவன் தவம் செய்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். அதுக்கப்புறமா அவனுக்கு திருமணம் நடக்கும்.
அதனால் இப்போ இந்த காலத்திலையும் நாம் நம்முடைய பிள்ளைகளை தவம் செய்கிறார்கள், தவம் செய்ய வைத்து கொண்டிருக்கிறோம். இந்த தவ நெறியில் யார் சக்ஸஸ் ஆகிறானோ அவன் நல்லா இருப்பான். இதுலேயும் மாயைகள் நிறையா வரும். செல்ஃபோன் மாயை வரும். போய் வேலை செய்கிற இடத்துல பொண்ணு வந்து வராயும் கிட்ட. ஏன்னா இப்போல்லாம் வந்து இடை நின்று பேசுகிற பொண்ணுங்க ரொம்ப கம்மியாகுதுவோம். ஏதாவது ஒரு சீனு போடுறாளுங்க, அதில் மாட்டாமல் இருக்கும். அதே மாதிரியே பொண்ணுங்கிட்ட பையனுங்க சீனு போடுறானுவோ, பொண்ணுங்க மாட்டாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி அந்த காலத்துக்கு பேர் தான் பிரம்மச்சாரிய தவம்னு பேர். அந்த முடிச்சுட்டு இவர் வர்றார். வந்து அப்பாவிட்ட சொன்னோன்னே அப்பா கட்டி பிடிச்சிக்கிறார். இவர் இந்த மாதிரி சொல்கிறார், அப்பா நான் நல்லா தவம் செய்துன்னு இருக்கின்றேன். இந்த காட்டில் வாழக்கூடிய விலங்கினங்கள் எல்லாம் என் மீது உராய்ந்தாலும் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் நான் சிந்தனையை சிவன்பாலே வைத்திருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு குரல் என்னை எழுப்பியது. மகனே, என்னது யாரா? நீங்கள் தானே என்னை மகனேன்னு கூப்பிடுவீங்க. புதுசாக ஒரு குரல் இருக்குதா, யாருன்னு பார்த்தேன். நான் தான் திருமால் வந்திருக்கிறேன்னு சொன்னார். அவர் என்னை ஆசீர்வாதம் பண்ணார், வாழ்த்தினார், என்னை தட்டி கொடுத்தார். எனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமாப்பா? என்னடா சொல்லுடா? எனக்கு மிருக கண்டுயர்னு பேர் வச்சிருக்கிறார். சந்தோஷம்டா. இந்த மாதிரியான ஒரு தவம் யாருமே செய்ய முடியாது. நீ எனக்கு மகனாக கிடைச்சதே நான் செஞ்ச தவம். இப்போ நீ செய்த தவம் இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாத தவத்தை நீ செய்திருக்கிற. திருமாலே வந்து அருள் புரிஞ்சிருக்கிறார்னா நீ சாதாரண தவம் செய்ய. சில பிள்ளைகள் அந்த மாதிரி வேலை செய்யும் பொழுது திருமணத்திற்கு முன்பு ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் வாங்கும். ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் செய்வான், எங்கேயோ கண்காட்சி போடுவான், கொண்டு போய் இவன் ப்ராஜெக்டை காட்டுவான். அங்கே திடீர்னு எவனா ஒரு பெரிய கம்பெனிக்காரன் வருவான். இது என்னப்பா இது? இல்லை சார், நான் தான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறேன், இதனுடைய அந்த கொட்டேஷன்லாம் சொல்லுப்பா. இந்த மாதிரி ஆகுது சார். நீ தனியாக செய்கிறியா? எனக்கு காசு இல்லை சார். எதுவும் இல்லை, நான் உனக்கு முதல் வைக்கிறேன். எனக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு இத்தனை ப்ராடக்ட் நீ எனக்கு தரணும், நான் உனக்கு இத்தனை கோடி உனக்கு தரேன். இதான் திருமால். நம்முடைய பிள்ளைகள் இந்த மாதிரி திருமணத்துக்கு முன்பாக தன்னுடைய பணியிலே கவனமாக இருத்தலே தவம். அப்படி தவம் செய்யும்போது எவனோ ஒரு முதலாளி வந்து நமக்கு வாய்ப்பு கொடுக்குறான் பார், அவன் தான் திருமால். நாம் இந்த புராணத்தின் மூலமாக அப்படியே புராணத்தையே மூழ்கிவிடக்கூடாது. புராணம் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன சொல்லுகிறது, யார் சிவபெருமான், யார் திருமால், எல்லாமே நாம் வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி தான் எவனா ஒருத்தன் வந்து இது பண்ணும். அந்த மாதிரி திருமால் வந்ததை இவர் சொல்கிறார். சொன்ன உடனே ஒன்றை மாதிரி பிள்ளை யாரா, நான் செஞ்ச தவண்டா, திப்புன்னு அந்த மாதிரி. அந்த கூகுள் நிறுவனம் உலகம் பூரா ஆண்டு கொண்டு இருக்கிறது. அந்த கூகுள் நிறுவனத்துக்கு முக்கியமான மேனேஜர் பிச்சை, சுந்தர் பிச்சைன்னு பேர். யார்? நம்ம ஊருக்காரன். அவங்க அப்பா தவம் செய்திருக்கிறார். சுந்தர் பிச்சை தன்னுடைய பணியிலே தவம் செய்திருக்கிறார். அவருடைய பணியிலே எந்த இதாதுன்னா அது சிந்தனைகளுக்கு மாயைகளுக்கு ஆட்படாமல் ஆய்வு செய்திருக்கிறார். அங்கே திருமால் தான் யார்? கூகுள்காரன் தான் திருமால். கூப்பிட்டான், கூப்பிட்டு மேனேஜராக வச்சான். இன்னைக்கு உலகம் பூரா கூகுள் கையில் இருக்குது. கூகுள் கையை சுந்தர் பிச்சை கையில் இருக்குது. சுந்தர் பிச்சை நினச்சா கூகுள் ஆட்டம் ஓடும், கூகுள் நினச்சா உலகம் ஆட்டம். இப்படி தான் திருவள்ளுவர். அதனால் அன்னைக்கு மிருக கண்டுயர் காட்டுக்கு போய் தவம் செஞ்சார். எல்லா பிள்ளைங்களும் காட்டுக்கு போங்கடான்னு சொல்லிட்டு எல்லாரையும் காட்டுக்கு தேத்தி விட்டா நாடு எப்படி விளங்கும்? நாட்டில் இருந்து கொண்டு எவ்வாறு தவம் செய்வது? நாட்டில் இருந்து பணி செய்யும் பொழுது திருமால் எவ்வாறு வந்து அருள் புரிவார்? அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த மாதிரி. நான் இப்போ இவர் சொல்றார், தம்பி, யாரும் செய்யாத தவத்தை நான் செய்திருக்கிறேன். காரணம், நீ தவம் செய்திருக்கிறாய். அதுதான். அதனால உனக்கு சிவபெருமானுடைய திருவருள் கண்டிப்பாக உண்டு. நாம கண்டிப்பாக உனக்கு அருள் உண்டு. அப்போ அவருக்கு தோணுது. என்ன கதை தோணுது? இன்னைக்கு மிருக கண்டுயன் ஒருத்தவன் தவம் செய்திருக்கிறானே, அவன் குடும்பத்தில் ஒருத்தவன் பிறப்பான். அவன் சிவபெருமானுடைய திருவருளால்
யமனையே வெல்லும் ஆற்றல் படைத்தவனாக இருப்பான். இப்போ கதை எங்கேருந்து பிடிக்கிறாங்க பார். மார்க்கண்டேயரை பிடிக்கிறதுக்கு மார்க்கண்டேயர் அப்பா என்ன பண்ணாரு, அவங்க அப்பா என்ன பண்ணாரு, அப்படி இருந்து வர்றார். அவர் நினைக்கிறார். அதனால வினைப்பகை இயல்பு நீங்கும் விமலனது அருளால் வேறோர் நினைப்பது வரல் உன் தாதை நெடுமகற்கு உரைக்கல் ஊற்றான். அதனால அன்புள்ள மகனே, நீ செய்த தவத்தினால் நாம நல்லா இருப்போம், நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள், நம்முடைய வழித்தோன்றல்கள்லாம் நல்லா இருக்கும். அதனால இப்போ நான் சாமி இல்லைன்னு கத்தின்னு கிடந்தவன், மேடை போட்டு கத்தின்னு கிடந்தவன். ஆனால் ஏன் இறை நெறிக்கு வரேன் அப்படின்னா, ஆசிரியர் பணியை என்னைக்கு தொட ஆரம்பிச்சனோ, பிள்ளைகளை என்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சனோ, அப்போ பிள்ளைகளை வழிக்கு கொண்டு வர வேண்டுமானால் அது சிறந்த வழி ஆன்மீகம்தான். ஆன்மீக வழியிலே பிள்ளைகள் வந்தால் சமுதாயம் நல்லா இருக்கும். ஆன்மீகம் அல்லாத வழியில பிள்ளைகள் சென்றால் சாமியும் கிடையாது, ஒழுக்கமும் கிடையாது, நான் எப்படி வேணாலும் போவேண்டா, நான் எப்படி வேணாலும் வாழ்வேண்டா அப்படின்னு வாழ்ந்தா இந்த உலகம் நாசமாகிவிடும். அதனால தான் நான் என்ன சொன்னேன், சாமி இருக்குதோ இல்லையோ, ஆனால் சாமி இருக்கணும், நெறி இருக்கணும், நெறியை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நெறியில் நிற்க நிற்க, நெறியிலே செல்ல செல்ல சிவபெருமான் கிட்டே வந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய திருவிளையாடல், நமக்காக சில திருவிளையாடல்களை எல்லாம் செய்யும் பொழுது நமக்கு அவர் மேலே மேலும் பாசம் ஏற்படுகிறது, அன்பு ஏற்படுகிறது, தீரா காதலனாக மாறிவிடுகிறான். நாம் என்ன சாப்பிடணும், சாப்பிட்றது இல்லையா, எல்லாமே முடிவு செய்ய வேண்டியது அவன்தான். போன வாரம் ஒரு நாள் எங்களால் சாப்பிட முடியல, பயணம் செய்துன்னே இருக்கிறோம். இங்கேருந்து கிராமத்துக்கு போனால் பொண்ணு செய்ய தேவையில்ல, வா அங்கே போய் சாப்பிட்டுக்கலான்னு அங்கே போனோம். அங்கே போனால் திடீர்னு பூட்டி வச்சுட்டு போயிட்டாங்க, சாவியை காணோம், சாவி இல்லை. சரி, சாவியை தேடிக்கணும் வந்தாங்க. வர்றதுக்குள்ளே நாம் என்ன பண்ணோம், அப்படியே டிலே பண்ணி, ஏங்க சாப்பிடல, பரவாயில்ல, நீ சாப்பிட்றியா, ஹோட்டலில் போய் வாங்கின்னு வரட்டுமான்னா அங்கே ஹோட்டல் கிடையாது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் என்ன சொல்லுது, எங்கள் வீட்டு அம்மா சாப்பிட்டாங்க, என்ன சொல்லு, நீங்கள் இன்னும் சாப்பிடல, தேவையில்லை விடு, இன்னைக்கு நான் விரதம், இன்னைக்கு நான் விரதம். அன்னைக்கு பார்த்தோம்னா அன்னைக்கு பஞ்சமி திதியாக இருக்கும், இல்லையா திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கும், இல்லை கிருத்திகையாக இருக்கும், ஏதோ ஒன்று தானாக அமையும். நான் அப்படி தான் விரதம் இருக்கிறது. நான் விரதம் இருக்குன்னா நீ சூஸ் பண்ணு, எனக்கு தேவையான சாப்பாடை நீ போடாத, அப்போ தான் நான் விரதம் இருக்கணும், இல்லைன்னா விரதம் இருக்க முடியாது. ஒரு சிலர் விரதம் இருக்கிறாங்க தான், அந்த அளவுக்கு எனக்கு மனக்கட்டுப்பாடு கிடையாது, அவராக தான் நினைக்கணும். அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நடக்குது. போகும்போது நினச்சினே போவேன், ஒரு வடை சாப்பிட்டா பரவாயில்ல, நல்லா அழகாக சுட்டு வச்சுருக்கிறான், மொறுன்னு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கின்னு போவேன். உட்காந்து பெஞ்சில் சாப்பிடும்போது ஒரு ஐயா வருவார், ஐயா 4 வடை வாங்கிட்டேன், ஒரு வடை எக்ஸ்ட்ரா சாப்பிட்றீங்களான்னு வச்சுட்டு போவார். அப்படியே மிரண்டு போவேன் நான். என்னடா வரும்போது தான் நினச்சோம், ஒன்று சாப்பிட்டா பரவாயில்லன்னு நினச்சேன், எவனோ கொண்டாந்து யார் மூலமாக வந்து இலைக்கு கரெக்டாக வருது. இதுதான் திருவருள். இந்த மாதிரி திருவருளெல்லாம் நிறைய அனுபவிச்சுவேன், நான் நிறைய அனுபவிச்சுவேன். அதனால் நாம் என்ன பண்ணிடுறோம், அவர்கிட்ட ஒப்பாடிச்சிட்டு நான் என்ன செய்யணும், என்ன நடக்கணும், நீ முடிவு பண்ணிக்கோ, எனக்கு சிந்திக்க முடியல, எது நல்லது கெட்டதுன்னு தெரிய மாட்டேன். அதனால் என்னை வழி நடத்தி, நீ வழி நடத்திக்கோ, ஒப்பாடிச்சாச்சு. எது நடக்குதோ நடக்கலையோ எல்லாமே சரியாக அவர் பார்த்துக்குவார். நாம் நினைக்கிறோம், அவன் நினைக்கிற மாதிரி நாம் வாழ்ந்தால் இறைவனுடைய திருவருள் நம்மகிட்ட இருக்குன்னு நினைக்கிறான். அவன் நினைக்கிற மாதிரி நம்மகிட்ட இல்லைன்னா இறைவனுடைய திருவருள் அவர்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறான். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. யாராவது என்கிட்ட இறைவனுடைய திருவருள் இருக்குதுன்னு நினைச்சாலும் கவலை கிடையாது. யாராவது ஒரு ஆள் சிவஞானத்துக்கு இறைவனுடைய திருவருள் இல்லைன்னு நினைச்சாலும் கவலை கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நானாச்சு அவனாச்சு, என்னுடைய காதல் அவனுக்கு தெரியும், அவனுடைய காதல் எனக்கு தெரியும், நாங்கள் 2 பேரும் லவரு, அவ்வளோதான். இதனால தான் என் முண்டாட்டிக்கு கொஞ்சம் வருத்தம், நீங்கள் என்னை விட அவர் அதிகமாக நேசிக்கிறீங்க அப்படின்னு. காரணம், அவளையும் நேசிக்கிறோம் தான், இருந்தாலும் உணர்தல் ஒன்று வரணும். உணர்தல் வந்துச்சுன்னா அதுவும் தெரியும், அது வரலைனாக்கா தெரியாது, கஷ்டம்தான். அந்த மாதிரி
இப்போ அவர் சொல்கிறாரு, சிவபெருமானோட அப்பா சொல்கிறாரு, திருமாலே வந்து அருள் புரிஞ்சிட்டு போனார்னா சிவபெருமானுடைய திருவருள் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், நம்முடைய குடும்பம்லாம் இனிமேல்ட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்முடைய பிள்ளைகளை சிவ வழிபாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். ஐயனே நான் உனக்கு ஒன்றை சொல்லுகின்றேன். இப்போ அப்பா வந்து பையனுக்கு பாடம் நடத்துகிறார். நீ இவ்வளோ தூரம் சொல்லிட்ட, 4 வேதங்கள் எல்லாம் என்ன சொல்கிறது என்றால், நீ நல்லா படிச்சிருக்கிற. 4 வேதங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது? இந்த 4 வேதத்துக்கு என்ன வேலை? சிவபெருமானை தேடுவது ஒன்றே வேலை. அப்படி தேடிக்கினே போகும்போது சொல்லுது, சிவபெருமானை நீ நோக்கி சென்றால் அவர் முன்னே நோக்கி வருவார். சரி, சிவபெருமானுடைய தன்மைகள் எல்லாம் என்னென்ன? இது மட்டும் தன்மைகள் கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு. பார்த்த தன்மைகளை மட்டும் சொல்லுகின்றேன் என்று உணர்ந்த தன்மைகளை, சிவபெருமானுடைய தன்மைகளை வேதங்கள் உரைத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் வேதங்கள் உரைத்தது மட்டும்தான் சிவபெருமானின் தன்மைகளா என்றால் இல்லை. நாம் சொல்கிறோம், ஒரு வீடு பெரிய மாளிகைக்கு போகிறோம், மாளிகையில் வாசல் பெருசாக இருக்குங்க, அழகாக இருக்குது. அப்போ மாளிகைன்னா பெரிய வாசல் இருந்தா, அப்போ பெரிய வாசல் இருக்குது மாளிகைக்கு. அப்போ மாளிகை மட்டும், வாசல் மட்டும்தான் மாளிகையா? நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மாளிகைக்கு என்ன இருக்குது? பெரிய வாசல் இருக்குது, நல்லா இருக்குது, வேதம் சொல்லுது. அப்போது சிவபெருமானுன்னா மாளிகைன்னா வாசப்படி தான், வாசப்படி இருந்தால் பெரிய மாளிகை அப்படின்னா. நேற்று ஒரு சினிமாவில் காட்டுறான், அந்த வடிவேல் வந்து போலீஸ்காரனாக இருக்கிறான், அர்ஜுனன் ஒரு போலீஸ்காரனாக இருக்கிறான். ஒரு திருடனை பிடிச்சின்னு போய் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், எங்கள் அம்மாவை பார்க்கணுங்க அப்படின்றான். வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறான் அப்படின்னு அனுப்புகிறாங்க. வாசிப்பிள்ளை 2 பேரும் உட்காந்துக்கிறான். கொஞ்சம் நேரம் ஆச்சு, வரல. சரி, வீட்டுக்குள்ளே போய் அவனை என்னன்னு தான் பார்த்துடலான்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க. செவுறு மட்டும்தாங்க, வாசிப்படி மட்டும்தாங்குது. அண்ணாண்ட வெறும் புல்வெளியாகுது. உள்ளே போனவன் வாசிப்படி தாண்டி வெளியே ஓட்டான். சரியா போச்சு. அப்போ ஒரு மாளிகை என்றால் வாசிப்படி இருக்க வேணும்னா, வாசிப்படி இருந்தால் பின்னால் இருக்குது மாளிகையா? இல்லை, ஒரு தன்மை. அதுக்கப்புறம் 2 அறை இருக்கணும். 2 அறை இருந்தால் மாளிகையா? ஒரு தன்மை. அந்த மாதிரி தான் சிவபெருமான் என்றால் அன்பு வடிவம். அவர் ஆக்கல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்று சொல்லக்கூடிய 5 தொழில்களை செய்யக்கூடியவர். அவரை நோக்கி நீ சென்றால் அவர் உன்னை நோக்கி வருவார். அவர் செல்வத்தை வாரி வாரி தருவார், பிறவி துன்பத்தை நீப்பார். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நாம் சொல்லணும்னா இது மட்டும்தானான்னு கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு. வேதங்களே அவருடைய தன்மைகளை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றன. கண்டுபிடிச்சதெல்லாம் சொல்லின்னு இதுவோ, இன்னும் கண்டுபிடிக்காதது நிறைய இருக்கு. அதனால் நீ செய்த இந்த வேதங்களின் தன்மைகள் எல்லாம் ஆராய்ந்த பொழுது எனக்கு உள்ள சில செய்திகளையும் வாங்கிட்ட சொல்கிறேன்டா தம்பி அப்படின்னு பையன்கிட்ட அவர் சொல்கிறார். பிரம்மச்சாரிய ஒழுக்கத்தில் இருத்தல். கல்யாணம் ஆகிற மேலாம் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்கக்கூடாது. எந்த பொண்ணை பார்த்தாலும் ஒன்று, வயசானவங்களை பார்த்தா அம்மானு பார்க்கணும். இந்த 4 நிலைகளையும் வேதங்கள் உணர்த்தி கொண்டிருக்கின்றன. இப்போ நீ என்ன பண்ணிட்ட?
ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சிட்டேன், பிரம்மச்சாரிய தவத்தை முடிச்சிட்டேன், திருமாலே உனக்கு அருள் புரிஞ்சிட்டார். இப்போ அப்போ அதுக்கு அடுத்தது என்ன அர்த்தம்? இல்லறத்துக்கு வரணும்னு அர்த்தம். அப்படியே நாசுக்காக உபதேசம் பண்ணுறார் அப்பா. சரி, புச்சக முனிவர் இதையெல்லாம் சொன்ன உடனே மிருக கண்டுயர் கேட்டு, என் தந்தையே உனக்கு வணக்கம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கடைபிடிப்பது தான் பிள்ளையாகிய என்னுடைய கடமை. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்பா என்ன சொல்கிறாரோ அந்த பிள்ளைங்க யார் கேட்டு நடக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணிடுறானுவோ, 10ஆம் கிளாஸ் படிக்கிறவர்களும் அப்பன் சொல்ல கேட்குறானுவோ, ஓரளவுக்கு கேட்குறானுவோ. ஏன்னா அப்போ தான் அப்பா காசு தருவார், இல்லை தரமாட்டார். 11ஆவது போன உடனே அவன் என்ன நினச்சிக்கிறான், அவன் பெரிய ஆள் ஆகிட்டான்னு நினைக்கிறான். நான் யார் தெரியுமா, 10ஆம் கிளாஸ் பாஸ். நான் யார் தெரியுமா, 10ஆம் கிளாஸ் பாஸ், 11ஆவது படிக்கிறேன் அப்படின்னு ஒரு பெரிய நினைப்பில் வந்து லேசாக, அம்மா உனக்கு ஒன்றும் தெரியாதுமா, எனக்கு என்னென்ன பாடம்லாம் வருது தெரியுமா, எல்லாம் நான் படிக்கிறேன்னு தெரியுமா, அப்படியே பெருசாக நினச்சிக்குவான். 12ஆம் கிளாஸ் முடிக்கிற வரலுமே இவன் பெரியவன் தான் நினச்சின்னு இருப்பான். காலேஜ் போயிட்டா சொல்லவே தேவையில்லை, எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாதுடா, நான் யார் தெரியுமா, காலேஜ் படிக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாதா, நான் யார் தெரியுமா, காலேஜ் படிக்கிறேன். இப்படியா என்ன பண்ணிடுறானுங்கன்னு கேட்டீங்கன்னா, இவன் புதிதாக கற்க பெற்ற தந்தையர்களுக்கு தாய்மாருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிறான். நினச்சிக்கின்னு, எப்பா உனக்கு என்னப்பா தெரியும், மூடின்னு கம்முன்னு இருப்பா, தெரியும் நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனில் அப்பா சொல்லுவார், டே தம்பி இதை செய்துன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும், வேணாண்டாம்பார், நீ கம்முனரு, நீ எல்லாம் பழைய காலம், உனக்கு எதுவும் தெரியாது. நான் ஜெயரம் பாருன்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிப்பான், மறுபடியும் அதே பிரச்சனையில் மாட்டிக்கின்னு நிற்பான். அப்பா நான் நல்லா தான்ப்பா ஆரம்பித்தேன், இன்னுமே தெரியவா பிரச்சனைப்பான்னு. அதை தாண்டா சொன்னேன் நான் ஆரம்பத்தில், இதை செஞ்சால் இந்த பிரச்சனை வருண்டான்னு நான் சொன்னேன், நீ கேட்கல. அந்த மாதிரி அடிபட்டு தான் அதுக்கப்புறம் தான் அப்பா பார்த்து, அப்பா நீ சொன்னது கரெக்டு தான்ப்பா அப்படின்னு வருவான். அதனால் பிள்ளைகள் தந்தை சொல்லை ஆரம்பத்திலே கேட்டால் அவனுடைய வாழ்க்கையானது மிக சிறப்பாக இருக்கும். தந்தை சொல் கேட்கவில்லை என்றால் அவன் என்ன பண்ணி அவனை ஒரு அடி வாங்கி தான் ஆகணும். அடி வாங்காமல் திருந்த முடியாது. அடி வாங்கிட்டு அதுக்கு அப்புறம்தான் ஆமாம் அப்பா சொன்னது கரெக்டு தான், நாம் கண்டபடி ஆடக்கூடாது, வரமுறையோடு வளர வேண்டும் அப்படின்னு வரும்பொழுது அவன் நல்லா இருக்கும். எதுவாக இருந்தாலும் தந்தை சொல்மிக்க மந்திரம் என்பதை போல அப்பா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு வழி நடத்தலும். தந்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளை என்ன சொல்கிறானோ அதை கேட்டு அதற்கு தகுந்தாற் போல கருத்துக்களை சொல்லுவதும் நம்முடைய வாழ்க்கையின் முக்கிய அம்சமாகும். பெற்றோர்களுக்கும் என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்துலையும் சரி, பிள்ளை படிச்சுட்டு வந்திருக்கிறான், அவனுக்கு உலக அனுபவமே கிடையாது, இப்போ அவர் என்ன சொல்றாருன்றத நாம அடுத்த அமர்விலே சிந்திப்போம். 6 எழுத்து மந்திரம் 6 முறை. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, போற்றி போற்றி. எல்லாம் வல்ல